நாம இந்த சிவஞான மாபாடியம் என்ற அந்த ஞான சாஸ்திரத்துல பழனியல்ல 2வது பாதத்தில் நிற்கிறோம். இந்த பயணியல் என்பது இந்த சிவஞான பாடியத்தினுடைய உண்மை பகுதி, உண்மை அதிகாரம். உண்மைன்னா என்னம்மா? என்னப்பா? உண்மைன்னா சிறப்பு. உண்மைனா சிறப்பதிகாரம் எனினும் உண்மை அதிகாரம் எனினும் ஒக்கும். அப்போ அது சிறப்பு நிலையை பற்றி கூறுகிற பகுதி. அப்ப அதுக்கு மறுதலை எது? முற்பகுதி. பொதுங்கிறது பிறப்பு நிலையை பற்றியும், இது சிறப்பு நிலையை பற்றி. அப்போ நாம இப்ப இருக்கிறதெல்லாம் எதுல இருக்கிறோம்? இப்ப இருக்கிறது பிறப்பு நிலையில இருக்கும். ஆமா, சிறப்பு நிலை. சிவபெருமானே பார்க்கல, சிவபெருமானே தவத்தை முற்றுவிக்கல. ஆனா என்ன சொல்லிக்கிறது? சிறப்பு நிலைக்கு. படிக்கிறது தான் படிக்கிறோம் இல்லையா? அது இன்னும் அதுபடி நிக்கல. நாம இப்போ எந்த நிலையில இருக்கோம்? சிறப்பு நிலை தான் இல்லையா? ஏன்னா அந்த காரைக்கால் அம்மையார் பெருமானை ஊட்டியவர், இல்லையா? பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து. அந்த அம்மா வளர்ந்தாங்க, பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. எப்படி வளர்ந்தாங்க? பெருமானிடத்துல காதல் சிறந்து. எது வளர்ந்ததாம்? காதல் வளர்ந்தா இல்லையா? நாம ஊன் வளர்க்கிறோம் இல்லையா? அவங்க ஞானத்துல வளர்றாங்க அந்த அம்மா இல்லையா? அப்பேற்பட்ட அம்மா அவங்க சொல்றாங்க இல்லையா? அவருக்கு புனிதவதியார். அவருக்கு என்ன பேர் வச்சாங்க? உள்ளபடியே புனிதவதி தான் இந்த அம்மா இல்லையா? அதனால அவருடைய கணவன் அவரை கண்டு அஞ்சினான், தலைமறைவாயிட்டான். இங்க வீட்டான். நாடு சோழ நாட்டுல இருந்து பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டான், நாடு கிடந்துட்டான். எதுக்காக? அஞ்சுதான். இவரு நாம் வழிபட வேண்டிய கடவுள் அன்று இவரை மனைவியா கருதலாமா என்று அஞ்சினான் இல்லையா? அப்பேற்பட்ட அம்மா அவங்க சொல்றாங்க, மீண்டும் பிறப்பு உண்டே. எனக்கு இன்னும் அடுத்தாப்புல பிறகு கொடுத்தேன்னா அவனை மறவாமையே தான்.
அப்படி சொல்றாங்க அந்த புனித பதியார்கள். அப்ப நாம சிறப்பு நிலையில இருக்கோம்னு சொல்லலாமா? அப்படி சொல்லலையா, பொது நிலையில இருக்கிறோம், சிறப்பு நிலைக்கு முயற்சியும் பண்றோம், பண்ணாம இல்லையா? இல்லன்னு அப்புறம் அதுல என்னையா இருக்கு? ஒரு உங்களுக்கு தான் அந்த கதையை சொல்லிட்டு ஆமா, நாம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அதனால இந்த உண்மை அதிகாரத்தில சாதனம் பயன் என்று இரத்தால் ஆவது. உண்மை பகுதி எப்படி இருக்குது? சாதனை பயன். அப்போ அனுபவ பகுதி. உண்மைங்கிறது என்னது? அனுபவ பகுதி. அந்த அனுபவம் என்பது சாதனை செய்யாம வராது. சாதனை செய்யாம வராது. சாதனை செய்யணும்னா யாரு செய்யணும் அந்த சாதனைய? இதுல வேற சந்தேகம். சாதனை யார் செய்யுங்கிறதுலயே சந்தேகம் இருக்கு. ஏப்பா நாம ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ப்பா, நம்மால ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாம் பெருமான் பாத்துக்கிடுவாரு, அவர் தான் செய்வார், அப்படி சொல்றவன் யாரு? அது யாரு? அப்படி யாருமா? சிவாத்தி விதை செய்வார். விளங்குதா? எல்லாம் யார் செய்வா? மேல உள்ளவன் செய்வான். நம்மால ஒண்ணுமே முடியாது என்று எல்லாம் ஆன்மாதான் செய்யும். சிவபெருமான் ஒரு தாளியும் செய்ய மாட்டார். இப்படி சொல்றவன் யாரு? அபிகாரவாதி. அவனுக்கு என்ன பேரு? ஈஸ்வர அபிகாரவாதி. ரெண்டு பேரும் இருக்கான். அப்படி சொல்றவனும் இருக்கான், இப்படி சொல்றவனும் இருக்கான். அதனால இங்க சாதனை செய்யறது யாரு செய்யணும்ங்கிறத முதல்ல தெரியணும். இப்படியெல்லாம் நம்ம குழப்புறாங்க இல்லையா? அப்போ சாதனைகள் அப்போ ஒண்ணு வச்சிருக்க நோக்கம் அதுதான். யார் செய்யணும்? சிவபெருமானே எல்லாம் செஞ்சிருவாரா? இல்ல அந்த பாசம் கொஞ்ச நாள் இருந்துட்டு தானா படிப்படியா அது தேஞ்சு போயிருமா? தானே போயிருமா? அதுக்கு தேய்தல் இயல்புங்கில இல்ல, அது தேஞ்சு கட்டமனா போய் அப்படியே போயிருமா அப்படின்னு வருமாரியா? ஆமா வந்துரும். என்ன பேரடிகளை எடுத்து பார்க்கல. அப்ப யார் செய்யணும்? பாசம் தானா போகாது. பாசம் போகாது, தேயாது. தானா தேயவும் செய்யாது, தேய்ச்சாதான் தேயும். விளங்குற? ஆமா. அத என்ன சொல்லி இருக்குது? எங்க சொல்லி இருக்குது? பாச தேய்ச்சாதான் போகும் எங்க சொல்லி இருக்குது? சொல்லு. என்னம்மா நீங்க ஒத்தையார் அட்டையாங்கியோ ஒரு தெளிவா சொல்லணுமா இல்லையா? இதுலதான் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். நாம எப்போ என்ன படிக்கிறோம்? என்ன படிக்கிறோமா? என்னப்பா? பாடியம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? சிறப்பு நூல் படிக்கிறோம். என்ன நூல் படிக்கிறோம்?
சிறப்பு நூல் படிக்கிறோம். சிறப்பு நூல் படிக்கிறவங்க கருவி நூலெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் படிக்க வேண்டிய பாடம் இல்லையா? ஆமா. அப்போ இதுல நமக்கு அதெல்லாம் படிச்சு தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சிறப்பு நூலுக்குள்ள வரணும். இதுக்கு அதிகாரி சொல்லியிருக்காரா இல்லையா? ஆமா. அதிகாரி யாருமா? இப்ப அதிகாரி யாரு? என்னடா என்ன சொல்றாரு? ஞான தீட்சை வாங்கினவங்கதான் அதிகாரி. பிராகிருதர் அந்த 3 பேர் சொல்றீங்களா? வைநேகர், பிராகிருதர், அது தேவையில்லை உங்களுக்கு நூல் தேவை. அது சொன்னது சித்தியா இருக்கு, சிவஞான சித்தியா இருக்கு சொல்லி. ஞான தீட்சை வாங்கணும். ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொன்றும், எல்லாத்துக்கும் ஒண்ணு இல்லை. இது ஆமா, இது சரியை கிரியை யோகம் இதெல்லாம் பகிர்ந்து அதன்படி ஒழுகி இதெல்லாம் முற்றுகிச்சு. விளங்குதா? அதனால தலையில தீ பிடிச்சவனுக்கு போல எப்படிடா வீடு பேருக்கு போறது? இந்த உலகத்துல நம்மால இருக்க முடியாது இல்லையா? அது அந்த பட்டினத்தார் சொல்வது போல, யான் இனி பிறக்கலாத்து சாமி, என்னால இனிமே பிறக்க முடியாது, இந்த கொடுமைய இன்னும் என்னால அனுபவிக்க முடியாது என்று முற்றிலும் இந்த உலகை வெறுத்து வீடு காதலிப்பு வரும்போது வரட்டும் சார், அப்படி இருக்கல. தலையில தீ பிடிச்சிட்டா அதை அணைக்கிறதுக்கு பையவா போவான், தலை தெறிக்க ஓட மாட்டான் இல்லையா? ஆமா. அப்போ இந்த உலகை பார்த்து அஞ்சணும், இந்த உலகை பார்த்து அஞ்சணும் இல்லையம்மா? அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த உலக பார்த்து பயன்தாரா இல்லையா? கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். அந்த ஆழகால வசத்தை எடுத்துட்டு வா, இந்த வாரேன் அப்படின்னு போனாரு இல்லையா? இப்ப நீ கீழே போய் பெற அப்படின்னா இந்த பிறந்துட்டான்னு போக மாட்டாரு, கையை தூக்கிட்டாரு, சரண்டர் ஆயிட்டாரு, 2 கையையும் தூக்கி கலங்கி. அப்போ ஆழகால விஷத்தை விட பல மடங்கு கொடியது இந்த உலகு இல்லையா? கலங்கி என்ன சொன்னாரு? மையல் மானிடராய் ஐயனே, என்ன சொல்லிட்டாரு? ஐயனே, நான் செய்தது பிழைதான், நான் செய்தது பிழைதான். அங்க ஒரு ஆர்குமெண்ட் எல்லாம் இல்ல. என்ன இல்ல? கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டார் முதல்ல. மையல் மானுடமாய் மயங்கும் போது நீ ஒண்ணு சொன்னா அதுல இருந்து யாரும் மாறி செய்ய முடியாது இல்லையா? ஆமா. அதனால செய்ய சேவடி நீங்கும் சிறுமை இல்லையா? ஆமா. நான் உன்னை விட்டு நீங்கிறோம்னா அது என் சிறுமையால் வந்தது. செய்ய சேவடி நீங்கும் சீரியே சிறுமையன். நான் சிறுமையன் தான், ஆனா நீ யாரு? ஐயன், எனக்கு தலைவன், என்னை காக்க வேண்டியவன் இல்லையா? அதனால மையல் மானுடமாய் மயங்கும் போது
மானிட பிறவிங்கிறது அவ்வளவு கொடியது, மயக்கம் நிறைந்தது. நான் இப்போ உனக்கு அணுக்க தொண்டரா இருந்தேன் இல்லையா, மயக்கமின்றி இருந்தேன் இல்லையா? ஆமா. இப்ப அதுல இருந்து நீங்கி பிறப்பு நிலைக்கு போறேன், சிறப்பு நிலையிலிருந்து பிறப்பு நிலைக்கு போறேன். அது துன்பம் மிகுந்தது, அறிவு மயங்கிறது தான். வேறு சுந்தரர் தான். சுந்தரம்னால என்னது? ஞானம் விளங்கியவன். அழகு என்ன அழகு? அறிவுதான் அழகு. அவ்வளவு விளக்கம் பெற்றவனாயினும் கலங்கி நீ என்ன செய்யணும்? தடுத்து, மயக்கம் வரும்போது நீ அந்த மயக்கத்தை தடுத்து என்னை ஆளும் கொள்ளுகிறேன் அப்படின்னு வேண்டாராதியா? ஆமா. அத ஞான சம்பந்தர் தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே ஆயும் நின்பால் அன்பு செய்வான். அன்பு செய்வான் ஏ தாயி, அன்பு செய்வான் வானுங்கிறது வானிட்டு வினையச்சம் தான். செய்தல் பொருட்டு அன்பு செய்தல் பொருட்டு ஆதரிக்கின்றது உள்ளம். என் நெஞ்சு உன் மீது அன்பை செலுத்தணும்னு நினைக்குது, அன்பு செய்வான். அப்போ எனக்கு இப்போ அன்பு இல்லைங்கிறது, எனக்கு அன்பு. அது மாணிக்கவாசகர் இல்லை, நின் கலருக்கு அன்பு நின்கனே ஏல மேலும் பங்கி பங்கனேன்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாருலாமா? அதைத்தான் அவரு சொல்றாரு. ஞான சம்பந்தரும் எனக்கு உன்கிட்ட அன்பு இல்லை, அதனால மாயமே என்று அஞ்சுகின்றேன். மாயமே என்று அஞ்சுகின்றேன். மாய உலகத்தை பார்த்து என்ன செய்யறாரு? அஞ்சுகின்றேன். ஏன்னா அந்த மாயை உன்னை மறக்க செய்வது, உன்னை மறக்க செய்வது இந்த மாயை. அதனால பெருமானே நீ தாயும் தந்தையுமாயிருந்தேன்னு ஆதரிக்கணும். வழிபலம் வேயவன் என்று அந்த சிவகாமி ஆண்டார் கேட்டாரா இல்லையா? என்ன கேட்டாரு? சிவகாமி ஆண்டார் என்ன கேட்டாருமா? அதையும் கேட்கியோ? அந்த பசுபதி ஈஸ்வரத்தை என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? ஒன்னேதான் என்ன கேட்டாரு? அங்கேயே பார்த்த ஆமா. அத சிவதா சிவதா சிவோ அந்த தாதாவை நோக்கி என்ன சொல்றாரு? சிவோதா சிவோதா சிவோதான் என்னை காப்பவரே காப்பவரே என்று வேண்டுகிறார். என்ன கொடுக்க காக்கணுங்கிறாரு? அடியார் அடியார் அறிவே சிவதா, எனக்கு அன்பையும் உன்னிடத்தில் அன்பையும் அறிவையும். முதல்ல அன்பை கொடு, அன்பை கொடுத்தா அறிவு வந்தது. ஞானம் ஈசன்பால் அன்பு, ஞானம் என்பது ஈசன்பால் அன்பென்றால் ஞானம் உண்டார். சேக்கரார் சொல்றாரா இல்லையா? அதனால முதல்ல என்ன கொடு? உன் மேல அன்பை கொடுத்து அறிவை கொடு. அடியார் அடியார் அறிவே சிவதா. அப்புறம் அந்த அறிவு தெளிவார் அமுதே சிவதா சிவதா.
தெளிவாய் அமுதே சிவதா, அறிவை கொடு, அமுதமாகிய ஆனந்தத்தை கொடு என்று பெருமானிடத்துல வேண்டுதாரா இல்லையா? சிவகாமி ஆண்டாரால் தான் வேண்டாரு. ஆமா, விளங்குதாமா? அப்போ இந்த அறிவும் ஆனந்தம் தான் நம்முடைய குறிக்கோள் இல்லையா? அப்போ அதை நோக்கி நாம சாதனை செய்யறோம். அப்ப சாதனை செய்வதற்கு சாதனை வேணும். சாதனை செய்துக்கு என்ன வேணும்? சாதனம் வேணும் இல்லையா? சாதனம்னா என்னது? கருவி. சாதனம்னா கருவி. அந்த காரியத்தை எளிதாக்குதல் கருவி இல்லையா? ஆமா. எதை நோக்கி சாதனை செய்யணும்? அறிவையும் ஆனந்தத்தை நோக்கி. அறிவையும் ஆனந்தத்தை. அப்போ அதுக்கு என்ன தடை இருக்குது? பாசம். அதுக்கு தடை என்னது? பாசம். அப்ப தடையாய பாசம் நீங்குவதற்கும் இல்லையா சிவம் விளங்குதற்கும் ஆய சாதனை. விளங்குதா? இது போனோம், அது வரணும். நீக்கமும் பேரும், நீக்கமும் பேரும். அதுக்கு சாதனை செய்யணும். ரெண்டுக்கு சாதனை செய்யணும். தடை நீங்குவதற்கும். ஆமா. அந்த சாதனம் எது? அந்த சாதனைக்கு செய்வதற்கு ஒரு சாதனம் வேணும், கருவி. அது எது? சாதனம் எதுமா? சோறு பொங்கணும், அதுக்கு என்ன வேணும்? என்னடா எல்லாம் வேணும் சார். இப்படி சொன்னா என்ன செய்ய? என்னம்மா வேணும்? சிவஞானங்கிற கருவி வேணும். சோறு பொங்கணும்னா சிவஞானம் வேணும். நமக்கு 100 ரூபாய் கிட்ட எல்லாம் சோறு எதை வச்சு பொங்கிட்டு இருக்காவோ? விளங்குதாமா? அப்போ ஒரு காரியம் நிகழணும்னா அதுக்கு 3 காரணம் வேணும். முதல் துணை நிமித்தம். இங்க என்னெல்லாம் காரணம் வேணுங்கிறாரு? முதல் என்னது? துணை என்னது? நிமித்தம் என்னது? என்னம்மா வேணும் சொல்லுங்க. இப்ப சாதனை செய்யணும் இல்லையா? அதுக்கு என்னெல்லாம் வேணும்? என்னம்மா? அறிவு இச்சை செயல் 3 வேணும். என்னடா? அறிவு இச்சை செயல் 3 வேணும் சாதனை செய்யறதுக்கு. நாம என்ன படிச்சோம் அதெல்லாம் விட்டுட்டு உங்க ஊர் மாதிரி அவ்வளவா நினைச்ச மாதிரி எல்லாம் சொல்றீங்க.
பாடம் என்ன படிச்சோம் அதை சொல்லுதுக்கலாமே. நாம சாதனம் சாதனை இல்ல சாதிப்பவன் யார் அப்படின்னு முதல்ல அந்த சிவபெருமானா இல்ல பாசம் தானே போகுமா இல்லைன்னா நம்ம தான் போக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சொல்றாரு, செய்ய வேண்டியவன் பாசம் தானா போகாது இல்லையா. சிவமும் தானா தகுதி நோக்கித்தான் நீக்குவாரு, தானா நீக்க மாட்டாரு. அப்ப நாம தான் அதற்கான சாதனையை செய்ய வேண்டியது. அவன் ஒன்னும் சாதனை எதையை நோக்கி அவன் சாதனை செய்ய வேண்டியது இல்லை இல்லையாம்மா. பாசத்துக்கு அது அறிவே கிடையாது, அது எதை நோக்கி சாதனை செய்யும், அதுக்கு அதனால எதுவும் பயன் இருக்கா இல்ல இல்லையா. அப்போ பாசம் சாதனை செய்ய வேண்டாம். பதி அவன் பேர் இன்பமா இருக்கான், அவன் குறைவில்லாத நிறைவு, அவன் எதை வேண்டி சாதனை செய்யணும், அவனும் செய்ய வேண்டியதில்லை. அப்ப யாரு ரெண்டு பேரை கழிச்சாச்சுன்னா மிச்சம் இருக்கிற நாம தான் செய்யணும் இல்லையா. அதை 7ல எப்படி சொன்னாரு, எப்படி சொன்னாரு சொல்லுங்க. 7ல எப்படிமா சொன்னாரு, இத நாம தான் செய்யணுங்கிறது எப்படி சொன்னாரு. எரிதிறன் அறிவுள்ளது, இரண்டாலா ஆன்மா, அந்த ரெண்டும் இல்ல இல்லையா. இறைதிறன் அறிவுள்ளது, அந்த பாசமாகிய உலகோ அல்லது பேரின்ப பொருளாகிய பதியோ ரெண்டையுமே அனுபவிக்கிற பொருள் நீ மட்டும்தான். ரெண்டுமே அனுபவிக்கப்படுகிற பொருள். அனுபவிக்கிற பொருள்ங்கிறவன் நீ ஒருத்தன் தான் அனுபவிக்கிறவன். அதனால இந்த சந்தேகமே வேண்டாம். யாரு யாருன்னு நேரத்தை போய்கிட்டு இருக்காத, சந்தேகமே தேவையில்லை. யார் சாதனை செய்யணும் அப்படிங்கறத தெளிவுபடுத்த. இதை சொல்ல மாட்டேங்கையா, ஏமா இது சொல்றதுக்கு என்ன கஷ்டம் இருக்கு, இதெல்லாம் படிச்சுட்டு தானே வந்திருக்கோம், பெரியான் சொல்ல மாட்டேங்க. ஏடா பயனில்ல வந்துட்டோமா, அதனால நான் சாதனையில மறந்துட்டேன். நீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்ப அதுக்கு நீங்க தனியா கருத்து சொல்றீங்கன்னு நினைச்சேன். இல்லடா பயனியல் வந்ததுனால அத சிறப்பா நான் ஏதோ சொல்றீங்கன்னு நினைச்சேன். நாங்க நீங்க என்ன சொல்ல போறேன்னு நான் முதலே நினைச்சுக்கிடுவேன். இந்த சாதனைக்கு வேற பயனியல் வந்துட்டோம்னா அது பயனியலுக்கு. ஏமா நான் முதல்ல என்ன சொன்னேன், சாதனை செய்யறது ஒரு மதத்துக்காரன் சொல்றான் எல்லாம் பெருமான் செய்வாருங்க, இன்னொருத்தன் எல்லாம் யார் செய்வாங்க, ஆன்மாதான் செய்யும்பா, அப்படித்தானே சொல்றான். அப்போ அந்த டவுட் எல்லாம் நீக்கி யார் செய்யணுங்கிறத தெளிவுபடுத்தணுமா இல்லையா, தெளிவுபடுத்தணும் இல்லையா. அந்த ஆன்மா தான் செய்யணும். ஆன்மா சுதந்திரமாய் செய்யாது, ஆன்மா செய்யாது. அப்போ அதுக்கு என்ன வேணும், செய்யாது, அதுக்கு என்ன வேணும், வேணும், வியஞ்சகம். அதெல்லாம் 7லயே சொல்லுறாரு. அது அதுவா நிக்கணும், துணை கொண்டுதான் அறியும் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்ப அந்த வியஞ்சகம் தான் கருவி, அந்த வியஞ்சகம் தான் அது எது, அது எது, அதான் சாதனம். சாதனை எது, ஞானம். சாதனை எது, ஞானம் இல்லையா. ஞானம், ஞானத்தை கொண்டுதான் சாதனை செய்யணும். எதுக்கு, பாச நீங்கிறதுக்கும் சிவத்தை பற்றுவதற்கும்.
கருவியாய் நிற்பது ஞானம் இல்லையா? ஆமா. சரி, அந்த ஞானத்தை எப்படி பெறுவது? அதை யாரு கொடுப்பா? எப்ப தருவாரு? ஏன் இவ்வளவு நாள் தரல? அத தந்தா என்ன பிரயோஜனம்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறாரு இல்லையா? பெருமான் தான் தருவாரு இந்த ஞானத்தை அப்படின்னா, ஏன் இவ்வளவு நாளும் தரல? ஏன் தரல? என்னமா? அப்ப பக்குவம் வரல. பக்குவம். உலகத்துல இருந்தது. பக்குவம்னா என்னது? உணர்த்தியதை உணர்த்தியவாறு உணர்த்திய பொழுதே உணரும் பக்குவம். அந்த தன்மை வரணும். அது எதுல வரும்? அறிவுல இல்லையா? அந்த தன்மை வர்றதுக்கு என்ன செய்யணும்? தபம் செய்யணும், சிவபுண்ணியங்களை செய்யணும் இல்லையா? எவ்வளவு நாள் செய்யணும்? பல்லூடி காலம் இல்லையா? ஆமா, முற்சை தபத்தான். ஒரு பிறவில வராது, பல பிறவி செய்யணும். அது இத்தனைன்னு குவான்டிஃபை பண்ண முடியாது. அது அவரவர் தகுதிக்கேற்பவும் அவங்க செய்த உழைப்பு இதுக்கெல்லாம் தகுந்தாப்புல மாறுபடும் இல்லையா? ஆமா. அப்போ அந்த தவம் செய்தால் தகுதி வருது இல்லையா? அப்போ அந்த தகுதி இந்த உலகத்தை இல்லையா நுகர்வதற்கான கருவிகள் எல்லாம் இருந்தாலும் இந்த உலகத்தை நுகராத தன்மை வரணும். உங்களுக்கு இந்த உலகத்தை நுகர்றதுக்கு எல்லாம் இருக்கணும். அப்படி இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? நுகரக்கூடாது. அது வரணும். அது எப்ப வரும்? என்னடா? அதான் நுகராத தன்மை. அதத்தான் ஒப்புங்கிறோம். அதுனாலும் ஒப்புனாலும் ஒண்ணுதான். அது எப்ப வரும்? நிலையாமையை உணர்ந்தால். நிலையாமையை உணர்ந்தால். யாக்க நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளம நிலையாமை, இப்படி எதுவுமே நிலையில்லாதது என்பதை உணர்ந்தால் வரும் இல்லையா? அந்த உணர்ச்சியை கொடுப்பதுதான் தபம் இல்லையா? அப்ப வந்தால் இறைவன் என்ன செய்வாரு? உபதேசம் செய்வாரு. ஞானம் உபதேசம். உபதேசம்னா என்னது? வழி. உண்மை ஞானத்தை பெறுவதற்கான வழியை காட்டுவார். உண்மை ஞானத்தை கொடுப்பாருங்க. ஞானத்தெல்லாம் ஒருத்தரும் மடியில இருந்து எடுத்து கொடுக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அத நாம எப்படி பெறணும்? சாதித்துத்தான் பெறணும். சாதித்துத்தான் பெறணும். அதனால அங்க அந்த ஞானத்துக்காக சாதனை செய்யணும். அந்த சாதனை என்னது? சிவ பூசனை. அந்த சாதனை என்னது? ஞான பூசை. சத்துடன் நின்று அசத்தை நின்று இல்லையா? ஆமா. சிவபிரகாசம் 57 சொல்லுங்க. மயில சொல்லுங்க. 57வது பாட்டு. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமாமா? ஏமா பாட்ட? சத்தை அறிஞ்சது எதுன்னு அந்த கேள்வி கேட்கிறாமா? கேட்கிறாரா இல்லையா? அந்த கேள்வி பதில் தான். சத்து இது என்று அசத்து அறியாத அசத்தை செத்து என்று அகல வேண்டா. அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து இருள் ஒளியலா கண் தன்மையதாம் இல்லையா?
அப்போ அசத்தை சத்துடன் நின்று நீங்கும் தன்மையால் சதசத்தாமி அப்படின்னு சதசத்துன்னு பேர் ஏன் வந்ததுன்னு இல்லையா? அப்போ நமக்கு அசத்தாம் தன்மை இப்ப இருக்கிறது. ஆமா, இது பொதுநிலை, டெம்பரரி. நாம சத்தா இருப்பதுதான் பெர்மனன்ட், அதான் உண்மை இல்லையா? இயல்பு நிலையதான். அப்போ அதுக்கு அந்த இயல்பு நிலைக்கு நாம் வரணும்னா அது எது உதவணும்? சத்து, சத்துடன் நின்றுதான் நீங்கணும் இல்லையா? அப்படி அந்த சத்தோட நிக்கிறதுக்கு தான் அந்த பூசை, சத்தோட நிக்கிறது தான் அந்த பூசை, ஞான பூசை இல்லையா? அப்போ நாம இந்த பிறப்பிலிருந்து விடுபட்டு சிவத்தை அடைப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன வழி? சாதனைங்கிறது ஒண்ணுதான், அது சிவ பூசனை தான் இல்லையா? இத தெரிஞ்சாச்சு, இத நூல் மூலம் படிச்சிருக்கோம். படிச்சாலும் என்ன செய்யறோம்? படிச்சாலும் அனுபவமா வரல, சொன்னாலும் செய்ய மாட்டோம். இதை செய், பிறப்புல இருந்து விடுபட்டு சிறப்புக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லுவார், அவரு சொல்லிட்டே இருப்பாரு. அவர் வேலையை அவர் செய்யறாரு. அவர் வேற தகுதிப்படுத்தணும், அவர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், கேட்கறதுக்கு அவர் வேற தகுதிப்படுத்தணும். மதினி என்ன சொல்றாங்க? அவர் ஏன் சொல்லிக்கிட்டே அடக்காரு? நடைமுறைப்படுத்த வேண்டியதானே? இது அந்த ஆளு எல்லாம் அவன் தான் செய்வான், நாம சிவன் இருப்போம், எல்லாமே அவன் செய்வான்னு. அவன் வழிய காட்ட மட்டும்தான் செய்வான், வழிய காட்ட மட்டும்தான் செய்வான். போறது யாரு போனோம்? முயற்சி பண்ணி போனோம், அவனை பற்றி கொண்டு போனோம். விளங்குதா? எல்லாம் அவனே செய்வான்னு மாற்றால நியாயமா நிக்கப்படாது. எப்படி நிக்கப்படாது? மாற்றால நியாயம் பற்றி. மாற்றால நியாயம்னா என்ன? மாற்றால நியாயம்னா என்னது அப்படின்னு அதைத்தான் கேட்டேன். நீர் குரங்கு, மாற்றாலம்னா பூனை, அப்படித்தான் இருக்கும். விளங்குதா? இதெல்லாம் அந்த பூனை தூக்கிட்டு அலையுது, அது செவனான்னு இருக்கா, அப்படி சொல்லிக்கிட்டு அலையுது. இதெல்லாம் லாய்ப்படாது. மற்கட நியாயமா நிக்கணும். குட்டியை பிடிச்சுக்கிட்ட மாதிரி, பிடித்த பத்து குட்டி மாத்திட்டேன் சொல்றேன். விடுவேன் அல்லேன், விடுவேன் பிழைப்பனாயினும் திருவடி பிழை. நான் நிறைய பிழையெல்லாம் செய்வேன், விடுவேன். ஆனா திருவடிய வழிக்கு வீழினும் என் திருவடியால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம். சொல்றாரா இல்லையா? ஆமா, விடப்படாது. அதனால இங்க அந்த சிவ பூசனை தான் ஒரே ஒரு வழி.
இறைவனை அடைவதற்கு ஒரே வழி சிவபூசன். அத 9ஆம் நூற்பாவில சிந்தித்தல் ஞானமா சொல்றாரு இல்லையா? அப்போ அந்த பாசத்திலிருந்து விடுபடுவதற்கும் சிவஞானத்தை பெறுவதற்குமான முயற்சி, சாதனைங்கிற முயற்சி, அது செய்யறோம். அதை செஞ்சா அதனால என்ன பயன் வருது? முயற்சி செய்யறோம். முயற்சியை செஞ்சா அது என்ன வருது? என்னமா? முயற்சி செஞ்சா என்ன வருது? சொல்லுப்பா. அன்பு வருது. சாதனை சிவபூஜை செய்தா அன்பு பெருமான் மேல எல்லாம் வளருது. அப்போ அந்த பூசணையை நாம செய்தா என்ன வருது அப்படின்னா, திரிபுடி காட்சி. என்ன காட்சி வருது? திரிபுடி காட்சி வருது. அப்போ தெளிவில்லாத சிவ தரிசனம்ங்கிறது சிவஞானம் தரிசனம். ஞானம் வந்தாலும் தெளிவில்லை. அதுல ஒரு குறை இருக்கு. அந்த குறை எதனால வந்தது? திருப்புடிங்கிறது என்னது? பூசிப்பவன் அறிவு, பூசிக்கப்படுகிற பொருள் இல்லையா என்ற பேத உணர்வு. காண்பான் காட்சி, காட்சிப்படும் பொருள் என்று மூணா நிற்கிறது. இது ஏன் வந்தது? இது ஏன் வந்தது? என்னமா? இதுதான் ஏன் வந்ததுன்னா, இதான் தெளிவின்மை. இந்த தெளிவின்மைக்கு என்ன காரணம்னு அதை சொல்லணும். தெளிவில்லாம வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. தெளிவில்லாம ஏன் வந்தது? மல வாசனையா. எதனால வந்தது? மல வாசனையா. அப்ப இன்னும் அழுக்கு இன்னும் போகல, அழுக்கு இன்னும் போகல. அதனால அந்த உணர்வு வருது. வேறு நில்லாத கடவுளை வேறாக கருதுகிற விபரீத உணர்வு வருது. வருதா? வருது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? இப்ப வேற அப்படி கருதுனா அப்போ அதனால என்ன பாதகம் வருது? என்ன பாதகம் வருதுமா? என்ன பாதகம் வருதுன்னா, நமக்கு அந்த ஞான தெளிவின்மை, அந்த மல வாசனை இருக்கிறதுனால, அப்படி வேறா கருதிக்கிட்டு இருக்கிறதுனால, இப்ப இந்த வேறா கருதுறதோடு நில்லாது, வேறா கருதுனோடு நில்லாது. அது என்ன செய்யும் அப்படின்னா, உலகத்து மீது ஆசைப்படு வருது. இப்ப சிவத்தை பார்த்தோம், சிவன் தெளிவில்லை. இது தெரியலன்னா அங்க பாக்குமே அப்படின்னு, பாடம் புரியல அங்க பாப்பேன், அங்க யாரு போறாங்க அப்படி கருத்து போகுமா இல்லையா? போயிடும். நல்லா புரிஞ்சது ஒன்று இருந்ததா அங்க யாரு போனாலும் தெரியாது. இங்க புரியாம அங்கேயும் பார்த்துட்டு
அவ என்ன செய்தா, இவ என்ன செய்தா, அப்படி பாக்குற மாதிரி உலகத்தை பார்க்க வச்சிரும். உலகத்தை பார்க்க வச்சா பழையபடி பிறப்புல தள்ளிரும். சிறப்பு நிலையிலிருந்து சிறப்பு நிலைக்கு வந்துடும். லேசா விழுந்துருவான். அதத்தான் என்ன சொன்னாரு, என்ன சொன்னாரு, என்னம்மா சொன்னாரு, என்னம்மா சொல்லி தர்றத. நாம அப்படி கஷ்டப்பட்டு மேல போனாலும் ஒத்தடின்னு கப்பட்டு எறும்பு இல்லையா, ஆமா ஏறிட்டு விழுந்துடும். அது என்ன நியாயம்? அதனால விழுறது லேசா விழுந்துடலாம். மேல ஏறுறது புக்கி புக்கி ஏறுறோம், கீழே விழுறது லேசா விழுந்துருமா இல்லையா? ஆமா. அதனாலதான் திரும்பி பார்க்காத, திரும்பி ஒன்று போராதே அந்த திருவூர் பையன் பாடம் சொல்லி அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ அனுபவித்து கழித்தத மீள ஏக்கத்தோட அருவருப்பா பார்க்கணும். உலகத்தை உலகத்தை விட்ட உலகத்தை கஷ்டப்பட்டு விட்டுருக்கோம், அத பழையபடி கூடாது. வரும் மல கண்பம் வரின், அதெல்லாம் வினை வழி வரும். அப்போ என்ன செய்யணும், அது வராம நிக்கிறதுக்கு உங்களால தடுக்க முடியாது. மலமே வராத ஓடிப்போ அப்படின்னு சொல்ல முடியுமாடா? அப்போ என்ன செய்யணும், இந்த கருவிகள் தானே பாக்குது. ஏன் பாக்குது, ஏன் பாக்குது? ஆமா, அப்படி பார்க்கும். அப்ப அப்படி பாக்குதுன்னா அதை நம்மால தடுக்க முடியாது. பெருமான் தான் எல்லாம் கொடுக்கறது. யாரு? வினை வழி வந்தாலும் வினை யாரு வசத்துல இருக்கு? அப்ப அவன் தான் கொடுத்தான். முந்தனுடைய செயல். யாருடைய செயல்? முந்தன்னா யாரு? முந்தன்னாது என்னமா? முகுந்தாவா? முகுந்தனுடைய செயல் தான் முந்தன் கருங்கலோ. ஆமா, முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுக வினைகள் மூலா அங்கு சிவஞான சித்தியாரு இல்லையா? ஆமா, 10வது நூற்பா 2வது அதிகாரம் இல்லையா? ஆமா. அதனால அதெல்லாம் பெருமான், எல்லாமே பெருமானுடைய செயல்தான். அப்போ வினைகள் அப்படி விடும்போது கூட நாம யாரும் நினைக்கிறாரு, அடப்பாவி இப்படி செஞ்சிட்டிய அப்படி மத்ததை சொல்லாம என்ன செய்யணும், எய்தவனே நாடியது, எய்தவனே அப்படி அவன் இறக்கப்படுவான். அப்போ இல்லையா? பெருமானேன்னு அவனை நோக்கி கதறினா அவன் இறக்கப்படுவானா இல்லையா? அப்படி சொல்ற. அதனால முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுக அது வினையாகாது, பெருமான் காப்பாருங்க. வினைகள் மூலாங்க. அதனால மீளா ஆளாகி நிற்பான். பெருமான் திருப்படி விளையாது நிற்பான். விளங்குதா? அதனால இங்க நீங்கானே நினைந்து நீங்கு. எப்படி நீங்கணும்? நீங்கானே நினைந்து.
மல கண்மம் வரின் நீங்கானை, நீங்காத ஆணை, நீங்காத ஆணைன்னு பிரிச்சிடக்கூடாது. நீங்கான் அப்படின்னா என்னமா? நீங்கானே நினைத்து நீங்க. நீங்கான்னா யாருமா? ஏன் அவன நீங்கான்க? என்னப்பா? ஏமா அவன நீங்கான்க? நீங்க பேச மாட்டியா? பின்னால சொல்லுங்க. அதுதான் நீங்காங்கிறது கனப்பொழுது நீங்களதான். ஏன் அப்படின்னா அவன் இல்லாத இடம் இல்லை. அவன் இல்லாத இடம் இல்லை. நீங்க நிற்பதற்கு இடமே இல்லை. அதை உணர்கிறோம் இல்லையா? ஆமா. அப்போ அவனை நினைந்து நீங்குனா, நினைதல்ங்கிறது என்னது? வழிபடுதல். நினைதல்ங்கிறது என்னது? வழிபடுதல். அப்போ எப்படி வழிபடணும்? அஞ்செழுத்து சொல்லு, நீங்கானுடைய நாமத்தை சொல்லு, மல கண்மங்களை வெல்க. மல கண்மங்கள் வந்தா அதை வெல்றதுக்கு என்ன செய்யணும்? அஞ்செழுத்தை சொல்லு, அதில் வென்று நிற்கணும் இல்லையா? ஆமா. அப்போ நாம அந்த முயற்சி செய்யும் போது இப்படி எல்லாம் வரும் இல்லையா? அப்ப அந்த அஞ்செழுத்தை சொல்லணும். அப்ப அந்த அஞ்செழுத்தை சொல்வது என்பது தெளியணும். முதல்ல பார்த்த காட்சி தெளியணும். அந்த தெளி மல வாசனை காரணமா கொஞ்சம் கலங்கலா இருக்குது. பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி, பிரியாத சிவன் தானே. அது எங்க சொன்னாரு? திடீர்னு நல்லா சொல்லுவா. 80 சொல்றாரு, 280 இல்லையா? ஆமா. அப்போ அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாட்டு. அதுல அப்போ பிரியாத சிவன் பிரிந்து தோன்றுகிறான். நம்ம அறிவிலிருந்து பிரிய மாட்டான். அவன் நமக்கு வேறா பாக்குறோம், வேறா பாக்குறோம். அப்படி பிரிஞ்சு தோன்றுதான்னா அது காட்சி தப்புன்னு அர்த்தம் இல்லையா? விபரீத காட்சி. அதுக்கு அப்ப அது காரணம் அந்த மல வாசனை, அது போகணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? பஞ்சாக்கரத்தை ஓதனா மட்டும் போதாது. பஞ்சாக்கரத்தை ஓதுறதுங்கிறது பூசை செய்யறது. பூசையெல்லாம் செஞ்சா மட்டும் போதாது. பூசையெல்லாம் பண்ணியாச்சு, பூசையெல்லாம் பண்ணியாச்சு. மந்திரத்தை சொல்லியாச்சு, பூசைய பண்ணியாச்சு, மலம் போன பாடு இல்லை. இது எங்க சொல்றாரு? சத்தியமா, சத்தியமா சொல்லுங்க. என்னப்பா என்ன இப்படி சொல்லிட்டியோ? நான் ரொம்ப நம்பிக்கையோட ஆமா. அப்போ மந்திரத்தெல்லாம் சொன்னோம், மந்திரத்தெல்லாம் சொன்னோம், பூசெல்லாம் பண்ணோம். ஒரு சடங்கு மாதிரி செஞ்சிட்டோம். இப்படி செஞ்சோம். பக்கத்துல தாளை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மஞ்சப்பொடியை போடுக, போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணியை ஊத்துக்க, ஊதியாச்சு. இப்படியெல்லாம் ஊத்துனா சடங்கு
கிடங்கில் தள்ளுனார். ஐயா. சடங்கெல்லாம் கிடங்குல தள்ளிட்டு பிறவிங்கிற கிடங்குல தள்ளிடும். முதல்ல எல்லாரும் அப்படித்தான் படிக்கிறோம். என்ன செய்யலாம்? அப்படித்தான் ஐயா படிக்கணும். இல்லாதது பொல்லாதவன் சொல்லாதீங்க. புக்கு கையில இல்லைன்னா செய்ய முடியலையே எல்லாருக்கும். அப்போ நாம நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இன்னும். டாக்டர் மருந்து கொடுக்கும் போதே சொல்லிருக்கேன். இந்த மருந்தை சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட்டேன்னா வேலை செய்யாதுன்னு சொல்லுவாரு. நாம சாப்பிட்டுக்கிட்டே தான் சாப்பிடணும் சார், அதெல்லாம் உடனே விட முடியுமா அத? அப்படின்னா மருந்து வேலை செய்யாது என்ன? அப்போ ஒவ்வொரு மருந்துக்கும் பத்தியம் ஒரு முறையில இருக்கும். பத்தியம் ஒன்னொன்னுக்கு ஒண்ணு இருக்காதியா? அது மாதிரி நீங்க ஆமா நீங்க நினைக்கிறது எங்க, நீங்க ஒரு எறும்பா இருந்தாலும் நினைக்கிறது எங்க நினைக்கும்? பெருமான் திருவடியே பிப்பீலிகா. அப்படித்தானே நினைக்கிறீங்க? அது உள்ளுவது உள்ளல் உயர் உள்ளல்னு ரொம்ப டார்கெட் கூட வச்சிருக்கோம். அப்போ அதுக்கான முயற்சியும் கடுமையா இருக்கணுமா இல்லையா? முயற்சியும் முடியாதது ஒண்ணும் இல்ல, முயற்சி கடுமையா இருக்கணும். புரியுதாமா? அதனால என்ன செய்யணும்? அந்த மந்திரத்தை சொல்றது மட்டும் நிற்கும் முறையில நிக்கணும், ஒன்றி நிக்கணும். பூசையில ஒன்றி நிக்கணும், தன்னை மறந்து இல்லையா? தன்னையே மறக்கணும், உடலையே உயிரையே மறக்க சொல்றாரு. அப்போ உடலை சொல்லவே வேண்டாம். நாம் பூசை செய்யறோம்ங்கிற உணர்வே அற்று பேரணுங்கிறார். அதான் அனுபவம் இல்லையா? நாம ஒரு இதை பார்க்கும் போது என்ன மறந்து அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அந்த பூசிக்கப்படுற சிவபெருமானால் நாம் உள்ளப்படம் யானாகிய எண்ணெய் விழுங்கி அவனால் விழுங்கப்பட வேண்டும் இல்லையா? எண்ணெய் யான் என்பது அறியேன், இரவு பகலாவது அறியேன். அப்போ என்ன யான் என்பது அறியேன், இரவு பகலாவது அறியேன் என்ன? என்னடா? பசுவை அறியல, பாசத்தை அறியல. இரவு பகல்ங்கிறது உலகு பாசம், அதை அறியல. பசுவாகிய என்னை அறியல, பதியாகிய உன்னிடத்திலே பதிந்து கடந்தேன் என்பது மனவாசகம் கடந்தான். ஏன்னா அவன் மனம் வாசகம், பாசஞான பசிஞானத்துக்கு எட்டாதவன். கடந்தான் எனை மத்தோன் மத்தனாக்கி இல்லையா? பெருமான் திருவடியில உன்மத்தத்தில் உன்மத்தம் பெரும்பித்து தரும் பெருமான் அப்படி ஆக்கிட்டான். விளங்குதா? நான் மந்திரத்தை சொல்லி முயற்சி பண்ணேன், என்ன அவன் என்ன செஞ்சான்? ஆமா, பித்து பிடித்தவனை போல இல்லையா? தன்னை மறந்தாள், தன் நாமும் கெட்டாள். தன்னை மறந்தாள், தன் நாமும் கெட்டாள். அதனால தலைப்பட்டாள். தலைவன் தாளை சொல்றாரா இல்லையா? ஆமா. அப்போ நாம பூஜை செய்கிற நம்மள மறக்கணும் இல்லையா? நம்ம அறிவையும் மறக்கணும். அதுதான் நாம யான் என்பது. யான் என்பதுதான் பூசிப்பவன். எனதுங்கிறது என்னது? எனதுங்கிறது என்னதுமா? எனது
மயிலு சொல்லுங்க. அது அது யான் எனது எனும் செருக்கறவே அவனுடைய சீபாதத்தை அணையும். அப்ப இந்த செருக்குத்தான் அவனை அடைய விடாம தடை செய்யுது. அந்த திருப்பிடிக்கு காரணம் இந்த செருக்குன்னு செருக்குன்னு எல்லாம் உளருங்க. செருக்குக்கு காலமான மலத்தை செருக்கன்றார். இந்த செருக்குங்கிறது செருக்கு இல்ல, அது வர்றதுக்கான மலத்தை சொல்றது. அததான் காரணம். விளங்குதா? இது காரியம் செருக்குங்கிறது. விளங்குதா? அப்போ அந்த எனது அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை. அது எதை குறிக்குது? உரிமை பொருள் குறிப்பது. என்ன உரிமை? உணர்ச்சி உரிமையும் குண உரிமையும். அப்போ குணம் என் அறிவு இல்லையா? உணர்ச்சி அந்த அறிவினால் உணரப்படுவது சிவம். விளங்குதா? எனவே சிகார வகார யகாரம்னு மூணா நிக்கிறது தான் திருப்படி. சிவய அதான் யான் எனது இப்படி நிக்குது. அப்போ யகாரம் எப்பமாவது தனிச்சு நிக்குமா? நிக்காது. ஆமா. அப்போ அது எதை பற்றி நிற்கும்? பாசத்தை பற்றி நின்றது செயற்கை இல்லையா? இயற்கை எது? ஆமா, பதியை பற்றி நிற்பது இயற்கை இல்லையா? அப்போ அவனோடு ஒட்டி நிக்கணும். எது ஒட்டணும்? யகாரம் சிகாரத்தோட ஒட்டுவது எது? வகாரம். ஒட்டுவது எது? வகாரம். யகாரம் வகாரத்தால் சிகாரத்தோடு ஒட்டி நிக்கணும். விளங்குதா? ஆமா. அப்போ நாம அந்த பூசை செய்யும் போது எப்படி நிக்கணும்னா, நான்கிற உணர்வே இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப நான்கிற உணர்வு போய் பெருமாண்ட நாம அடங்கணும்னா அதுக்கு என்ன காரணம்? என்னமா? நாம எங்க உணர்வு இல்லாம பெருமாள்கிட்ட அடங்கி நிக்கணும். அந்த அடங்குறதுக்கு என்ன காரணம்? என்னடா? பெருமாள் செஞ்ச கர்மமா? அவன் செஞ்ச அதெல்லாம் இப்ப பேசப்படாதே. இப்ப அறிவே விளங்குற உபகாரத்தை உணர்வு. பக்குவமே விடல. அது கூட கல்யாணத்தை பத்தி பேசியும் சடங்காவல் இன்னும் சடங்கானதுக்கு அப்புறம் கல்யாணம் இல்லையம்மா? தகுதி சடங்காறுதுன்னது பருவம் வருது. நமக்கு பருவம்ங்கிறது சிவஞானம் வருவதுதான் பருவம். விளங்குதா? பெருமானோடு அதான் பெருமணம். பெருமானோடு கொள்வதுக்கு பேருதான் பெருமணம். இது வந்ததுக்கு அப்புறம்ல பேச்சு, அந்த பேச்சை எடுக்கணும். விளங்குதா? அது வரல நமக்கு. அத வரதான் பேசிட்டு இருக்கோம் போங்க. விளங்குதா? அப்ப என்ன செய்யணும்? நாம சும்மா லேசுக்குள்ளதான் அடங்க மாட்டோம் இல்லையாம்மா? அடங்குனா அடங்கிடுவோமா? அடங்கிடுவோமாடா? உங்க கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மா சொல்லி விட்டுருப்பாங்க, உங்க வீட்டுல ரொம்ப மாமியார் மாமனார்ட்டெல்லாம் ரொம்ப அடக்கமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சொல்லுறவன் சொல்ல வேண்டியதான். நாம அடங்குவோமா? அடங்க மாட்டோம். அடங்க
அப்ப எப்போ அடங்குவோம்? நாம ஒரு டம்மி, நாம ஒரு டம்மி. விளங்குதா? அவன் இல்லைன்னா நாம இல்லை. அவங்க இல்லாம ஒண்ணு திரும்ப கூட நம்மால அசைக்க முடியாதுன்னு உணரணும். விளங்குதா? ஆமா. நமக்கு அறிவு, செயல் எல்லாமே யாரால விளங்குது? வேற என்ன? நானு. ஒரு பொருளுக்கு குணமும் தொழிலும் தான் ஒரு பொருள். அது ரெண்டுமே அவனாலதான் விளங்குது. இதை உணரணும், நம்முடைய சிறுமையை உணரணும். அதான் தரிசனம், ஆன்ம தரிசனம் இல்லையா? அப்போ சூரபதுமன் முருகப்பெருமான பார்த்தான்னு அந்த விஸ்வரூபம் அவனுடைய பெருமையையும் தன்னுடைய சிறுமை, அவனுடைய பாதத்துல ஒரு சிறு, ஆமா, அந்த முடி மேல இருக்கிற ஒரு சிறு நீர் சிவரை போல இவனுடைய 1008 அண்டம் இருக்குது, அதுக்குள்ள இவன் இருக்கான். அப்ப நாம எவ்வளவு சிறியவன், அவன் எவ்வளவு பெரியவன் என்று இதை உணர்ந்தால்தான் அடங்குவான். சும்மா அடங்குவானோ? அடங்க முடியாதுமா. இதெல்லாம் லாஜிக் கிடையாது. அடங்கணும்னாலே எப்போ வரணும்? ஆமா, நம்முடைய சிறுமையை உணரணும். அதனாலதான் பெருமானை உணர்ந்தவங்க எல்லாம் ஞானிக்க வாசகர், அப்பர் சுவாமிகள், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? என்னமா சொல்றாங்க? புலிவினும் கடைகள். அவர் எவ்வளவு பெரிய ஆளு இல்லையாமா? அப்பர் சுவாமிகள் எப்பேற்பட்ட பக்திமான். அவர் என்ன சொல்றாரு? புலிவினும் கடைகள். புனிதம் புலிவினுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடுவதே அப்படின்னு சொல்றாருன்னா அவர் தான் சிவத்தை நல்லா உணர்ந்திருக்கிறார் இல்லையம்மா? மணிவாசகர் யாவர்க்கும் கீழாம் நாயேன், யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடையான், யாவருக்கும் கீழாம் நாயேனே. இதை உணரணும், நம்முடைய கீழ்மைய உணரணும் இல்லையா? அதான் அந்த திருவருள் பயன்ல வெள்ளத்து நாவற்றி எங்கும் விடிந்து மிரளாம் கள்ளத் தலைவர் கடன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா, 8வது பாட்டு இல்லையாமா? 38 தானே? ஆமா, சொல்றாரு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணீங்க, எல்லாரும் மறந்துட்டீங்க. அப்போ வெள்ளத்து நாவற்றி அப்படின்னா தாய் புண்ணேதான் சொல்லுங்க. வெள்ளத்து நாவற்றினானே அருள், பேரருள் நிறைய இருந்தாலும் அந்த நம்ம அதை அழுந்தாத நிலையில இருக்கிறது. அதை அனுபவிக்காம பாத்துக்கிட்டே பேசாம இருக்குது. பாத்துக்கிட்டே பேசாம இருக்கு. வெள்ளம்னா என்னடா? முதல்ல அதை சொல்லு. வெள்ளம், புது நீர், திரண்டல். ஆமா, வெள்ளத்து, வெள்ளத்து நன்னீர் நடுவில நாவற்றி நாவற்றி இன்பத்துக்கு ஏகுகின்ற ஆன்மா, அதுக்கு ஏங்கிக்கிட்டடா. விளங்குதா? அப்போ அந்த தாகம் தீக்கிற மருந்து இந்த நீர் என்பதை அறியாது. நம்ம வாய்க்குள்ளே உமிழ் நீர் இருக்குது, அந்த நீரை கொண்டு தாகத்தை தீர்க்கலாம் நினைத்தான். இந்த நீர் இருக்கு, நம்மகிட்ட நீர் இல்லாட்டாலா அந்த நீர்? நம்மகிட்ட என்ன நீர் இருக்கு? இது எதனால அப்படி நினைச்சான்? கள்ளத்தலைமை. அதுக்கு என்ன காரணம்ங்கிறாரு? கள்ளத்தலைமையால். விளங்குதாமா?
நல்ல தலைமையை மறுக்கிறான். தன்னை பெரிதாக மதித்ததால். தன்னை ஏன் பெருமா மதிச்சான்? ஏமா தன்னை பெருசா மதிச்சான்? நம்ம மீது உள்ள என்னடா ஏன் பெருசா நினைச்சான் தன்னை? அடா 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 அடா. தன்னை பெருசா நினைக்கிறது கட்டு நிலையில நடக்கிறதுக்கு அகங்காரம் காரணம். யானொரு பிறர் ஒருவர் எனையப்பால் புவியில் இல்லை என மேல்பார் இல்லையா? இந்திரியம் புலன்களான உறவுகள் சொல்றாரா இல்லையா? ஆமா. ஆனா அது கட்டு நிலை. முக்கிய நிலையில முக்கிய நிலையில நாம பெருசா நினைக்கிறோம்னா அதான் தன்னை விகத்தல் என்ற அகம்பிரம்ம ஞானம். அதுக்கு என்ன பேரு? அகம்பிரம்ம ஞானம் இல்லையா? தன்னை வியத்தல், அதுக்கு என்ன பேரு? தன்னை வியந்து கொள்வது. நலனை நிசமாக நினைப்பது. எப்படி நினைக்கிறோம்? நிழலை பார்த்து நேசமா. காலையில நீங்க வீட்டை விட்டு வெளியே வரீங்க, உங்க நிழல் ஒரு பண உயரத்துக்கு விழுது. எப்பா நாம எத்தா பெருசு இருக்கோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விளங்குதா? ஆமா. அப்போ அந்த ஞானம் விளங்குற நிலையில அப்படி ஒரு உணர்வு வரும். அத தீபா 63 சிபி 66 அதெல்லாம் சொல்லி இருக்குல்ல. ஆமா. இருள் நனி இரவிதான் வந்து இறைத்தலும் இரவில் என்னும் பொருள் நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல மருள் நிலை எங்கும் நீங்க மகிழ்ந்து உயிர் தன்னுள் மண்ணும் அருளையும் ஒழிய ஞாலத்து அறிந்தவாறும் அறியுமன்றே எனும் காண்பான் ஒரு ஈரலில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவும் என்னால் இடும் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? இருக்குது இருக்குது. விளங்குதா? அப்போ தன்னை பெரிதாக மதிக்கிறோம். சூரபதமன் நாம 1008 அண்டங்களுக்கு அதிபதி. ஒரு அண்டம் 2 அண்டம் இல்ல, 1008 அண்டங்களுக்கு அதிபதி இல்லையா? ஆமா. அயன்மாலும் நம் ஏவல் வழி நிற்பார். கிரகங்களும் அயன்மாலெல்லாம் நம்ம ஏவல் வழி நிற்பார்கள். அதனால நாம யாரு? நாமே ஈசன், நாமே ஈசன் என்று நீசன் நினைக்கிறோம். விளங்குதா? அப்படி நினைப்போம். நினப்பு தான் பிழப்ப கெடுக்கு. அப்போ குருநாதர் இருந்து மண்டையில கொட்டி சொல்லுவார், நீ பிரம்மமா, நீ பிரம்மமாயின் இந்த நெடுநாள் பாசத்திராய் இல்லையா? நீ பிரம்மம்னா இவ்வளவு நாள் இந்த பாசத்துல கட்டுப்பட்டு கிடப்பையா இல்லையா? அப்போ இதுவரைக்கு பாசத்துக்கு அடங்கி கிடந்தாய். அப்போ இதுல இருந்து விடுவித்தவர் யாரு? நீயா விடுவிச்சுக்கிட்ட? இல்ல. யாரு விடுவிச்சது? பெருமான் குறுபடிவாகி வந்து இதுல இருந்து உன்னை விடுவிச்சான். நீ அத மறந்து என்ன செய்யற? நானே. விளங்குதா? அதுதான் நான்கிற செருக்க ஏற்படுத்து. அப்போ நாம ஒன்னும் செய்ய முடியாது. காண்பாரார் கண்ணுதலார் காட்டாக்காலே சொன்னாரா இல்லையா கடைசியில? இல்லையா? அவன் காட்டலைன்னா ஆறு அறிவார். அத உணர்றதுதான் சிவஞானம். அப்படி அடங்கணும். நமக்குன்னு சுதந்திர காட்சி இல்லை. அவன் காட்டினால் ஒழிய நாம் காண மாட்டோம்.
உணர்ந்து அடங்கணும் இல்லையா? ஆமா. அப்போ அப்படி அடங்கினா மட்டும் போதுமா? இது அறிவினால் அடங்குதல். அறிவினால அடங்குதல். அது மட்டும் போதாதுங்கிறார். இது போதாதானா? போதாது. ஏன் போதாது? அறிவு விளக்கம் வச்சாலும் ஆனந்தம் கிடைக்கணும்ல. அது இப்ப இந்த நிலைய முடியல, அதுக்குள்ள அதுக்கு போறாரு. அது அந்த இதுக்கு நான் போகல. இப்ப ஏகனாகி நிற்கிறதுங்கிறது 10லதான். அது மட்டும் என்ன போதாது. பூசை செய்யறது அகபூசை மட்டும் செய்தா போதாது, புறபூசையும் செய்யணும். செய்யணுமா வேண்டாமா? செய்வீங்களா? எப்படி செய்வீங்க? எப்படி செய்வீங்க? என்னமா? என்னடா கோயில? கோயில்ல செய்யறது பரார்த்த பூசை, அது வேற. அது வேற. அது செய்யணும். அகபூசையும் செய்யணும், புறபூசை. ஏன் செய்யணும்? இதை செஞ்சா போதாதா? மனசுக்குள்ளே செய்யறமே. அறிவில செய்யறது அதான பெருசு. அறிவில செஞ்சா போதாதா? போதாது இல்லையா? ஆமா. புறத்திலையும் செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அகத்திர செய்யறது ஆணவ மலை நீக்கம். அறிவில இருக்கிற மலை நீங்கிறதுக்கு அகபூசை. விளங்குதா? நமக்கு வேறா இருந்து பந்திக்கிறது மாய கண்மம். அது நீங்கிறதுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட், புறபூசை. வேறா இருந்து பந்திக்கிற மலத்திலிருந்து நீங்கிறதுக்கு புறபூசை. உடனா நிக்கிற மலத்திலிருந்து நீங்கிறதுக்கு அகபூசை. 2 ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். அப்ப 1 செஞ்சா போதாது, 2 செய்யணும். இறைபணி வலுவாது நிற்கணும். இறைபணியில வலுவாது நிற்கணும். ஏகனாகி நின்றா போதாது, இறைபணியிலும் நிற்கணும். செயலால, அது அறிவால, இது செயலால. இறைபணியில் வலுவாது நிற்றல்கிறது என்னது? என்னப்போ வலுவாமல்னா பிறலாமல் சொல்றீங்க. எப்பா அப்போ அது என்னது அப்படின்னா அத சொல்றாரு. அதாவது தலமிலா ஞானத்தால் தன்னை அடர்ந்தார்தமை தானாக்கி தலைவன் இல்லையா? பிறர் செய்வினை ஊட்டி ஒழிப்பானாய் இல்லையா? நலமுடனே பிறர் செய்வினை ஊட்டி ஒழிப்பானாய், நணுகாமல் வினையவரை நாடி காப்பான். இதெல்லாம் இப்ப இந்த 2 வரிய விட்டுருங்க, அதுக்கப்புறம் சொல்றத கேளுங்க. உலகினில் என் செயலெல்லாம், நாம எதை செஞ்சாலும் உன் விதியே. நான் செய்யறதெல்லாம் உன் விதியே.
அப்போ நான் எதையும் சுதந்திரமா செய்ய முடியாது. நான் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நீ நிச்சயம் பண்ணிருக்க இல்லையா? அது பிரகாரம் நான் நடக்கிறேன். அப்போ அத முடிவு பண்றது யாரு? வகுத்தான் வகுத்த வகையல் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அரிதுனாரு. அப்போ எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம்டு. நாம என்ன செய்யணுங்கிறதே ப்ரீ ப்ரோக்ராம்டு இல்லையா? அது பிரகாரம் தான் நாம ஆடுறோம். நாம செய்யறதெல்லாம் அவன் வகுத்த வழிதான் ஆடுறோம். அப்போ அதை உணரணும். நாம எதுவும் சுதந்திரமா செய்யல. ஆட்டுவிப்பான் இல்லையா? அவன் ஆட்டுவிக்கிறபடி நாம ஆடுகிறோம். அப்போ நாமெல்லாம் யாரு? பாவைகள், மர பாவைகள். ஆட்டுதவன் அந்த கூத்தாட்டி திரைக்கு பின்னால் இருந்து ஆட்டுதான். விளங்குதா? அவன் ஆட்டு வைக்கிறபடி இது ஆடுது. அத உணரணும். அத உணர்ந்து அது பேர் தான் சிவஞானம். விளங்குதா? அப்போ உலகினில் என் செயலெல்லாம் உன் விதியே என்றும். சரி, எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் பண்ணா அது பிரகாரம் அது தானா நடக்குமா? நடக்காது. அவன் தான் நடத்தவும் செய்யணும். நீயே உள் நின்று செய்வித்தும். ப்ரோக்ராமும் நீதான், எக்ஸிக்யூட் பண்றதும் நீதான். ப்ரோக்ராம் பண்ணது நீதான், எக்ஸிக்யூட் பண்றதும் நீதான். அப்ப நாம ஒண்ணு செய்யறோம் அப்படின்னா அவன் தான் நம்ம உடம்புக்குள்ள இருந்ததை செய்விக்கிறான். நீயே உள் நின்று செய்தும். எனக்குள்ள இருந்து செய்யறதெல்லாம் நீதான். அப்ப நான் எதுவுமே நான் செய்யல. அதான் தமிழ் மாலை பாடுகிட்டேங்கிறார். நான் பாடல, நீ உள்ள இருந்து என்ன பாட வைக்கிற. அப்படித்தானே சொல்றாரு. ஆமா. அதனால நீயே உள் நின்று செய்வித்தும் செய்தும் செய்கின்றார், செய்விக்கின்றார். பிறர் மூலம் செய்விக்கிறதும் அவன் செய்யல, அவனுக்குள்ள இருந்து நீ செய்யற. எனக்குள்ள இருந்து நீ விதிச்சதை நான் செய்ய வைக்கிற. இது என்னது? நாம செய்யற ஆகாமியம். விளங்குதா? பிறர் நமக்கு பிராரத்தத்தின் வழி ஏதாவது ஒண்ணு செய்யறான்னு வைங்க, நல்லதோ கெட்டதோ செய்யறான். அவன் செய்யலையா, அவனுக்குள்ள இருந்து நீதான் செய்யற. விளங்குதா? இப்படி இதை உணர்வது பேர்தான் இறைவனி நிற்கிறார். விளங்குதாமா? இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா வினை வருமா? எங்க வர? எல்லாம் அவன் தான். நாம செய்யறதும் அவன் தான் செய்யறான். பிறர் மூலம் செய்விக்கிறதும் அவன். எல்லாமே அவன் தான். எப்படிடா? ஆமா, அதாவது வாய்ட்டு சொல்றது இல்ல. வாய்ட்டு சொன்னாலும் அது செஞ்சது ஆகாது. உணர்வினால். உணர்வு வேற, அதுதான்டா. இப்ப உங்க வீட்டுக்காரர் உனைய யாசிட்டாரு போகும்போது அப்படின்னா அவர் செய்யல. ஏன்னா அவரு ஒரு பொம்மை தானமா, நாம ஒரு பொம்மைனா அவரு பொம்மை தான். அந்த பொம்மை வழியா நாம செஞ்ச வேணை பெருமான் அவர் மூலமா கூட்டுறாரு. அப்ப அவரை நினைக்க கூடாது. யார? அவரை நினைக்கணும். ஆட்டுதவனை தான் நினைக்கணும். விளங்குதா? இவனை நினைச்சா வேணை ஆயிரும், அவனை நினைச்சா வேணை வராது. விளங்குதா? இப்ப நாம ஒண்ணு செய்யறோம்னா நாம செய்யல, நம்மளால ஒரு காலையும் ஒரு திரும்ப கூட அசைக்க முடியாது. பெருமான் தான் நம்ம இதை செய்விக்கிறான்னு நினைக்கிறோமா இல்லையா? இதுதான் நமக்குள்ள இருந்து செய்யுது இல்லையா? நாமெல்லாம் பெருமானுக்கு ஒரு கருவியாத்தான் நிக்கிறோமே தவிர. அப்போ எல்லாமே பெருமான் பெருமான் நினைச்சிட்டா இல்லையா? அது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பிரசாதம் ஏத்துக்கிறோமா இல்லையா? யாரு மேலையும் இல்ல.
அதனால வினைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அப்போ அதனால உங்களுக்கு ஒரு இன்பம் வரல, துன்பம் வரல இல்லையா? எல்லாமே பெருமான் செய்ய கொடுக்கிற மருந்துன்ட்டு பேசாம இருக்கும். நம்ம நோய்க்கு பெருமான் கொடுக்கிற மருந்து. துன்பமா வந்தா கசப்பு மருந்து கொடுக்கான், இன்பமா வந்தா இனிப்பு மருந்து கொடுக்கான். அப்படிதான் நினைச்சுக்கணுமே தவிர எதுவுமே நாம் செய்வதில்லை. நம்மால ஒன்னையும் செய்ய முடியாது, எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அத உணரணும். என்னமா அது இல்லடா, இப்ப நாம தான் ரொம்ப தெளிவா சொல்றோமே, ஒரு வினை என்பது செயல் வகையால நிச்சயிக்கப்படுவது அல்ல, கருத்துதான். என்ன கருதிதாங்க விளங்குதா? இப்போ ஒரு ஒரு கிறுக்க இருக்காம வைங்க, அவன் ஒரு கொலை செஞ்சான்னா அவன் ஒண்ணு தூக்கி தண்டனை போட முடியாது. அவனுக்கு மோட்டிவ் இல்ல, அவனுக்கு இவனை கொல்லணும்னு நினைக்கல, அவனை நாம ஒண்ணும் செய்ய முடியாது. அதேதான் இப்ப நீங்க நாம செய்யல, எல்லாம் பெருமான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு எந்த தண்டனையுமே கொடுக்க முடியாது. விளங்குதா? அதான் உண்மை. அதை உணர்ந்துட்டா யாரு மேலேயும் வெறுப்போ விருப்போ வராது. பெருமான் ஒருவரைத்தான். அதுதானம்மா, பெருமானை நினைச்சு நீங்க தப்பே செஞ்சாலும் சரி, பாதகமே செய்திடும் பணியாக்கி விடுமேங்கிறாரா இல்லையா? ஒரு பெருமானை நினைச்சு ஒரு பாதகத்தை செய்தா கூட நீங்க உங்க கருத்து இல்லாம செய்யறீங்களா இல்லையா? அது கூட சிவப்பணி தான். அவனை மறந்து நீங்க அறங்களே செய்தாலும் அது அறமாகாது, பாவம் தான். விளங்குதா? ஆமா, அதான் முக்கியம். அதுக்குதான் வரமுறை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரில் பாலன் செய்த பாதகம் நன்மையாயிற்று அப்படின்னு சொல்றாரா இல்லையா? தப்பே செஞ்சா கூட அந்த விசார சருமர் தந்தையினுடைய கால விட்டு அது அவனுக்கு பெரிய பதவியை கொடுத்து பேரை கொடுத்துட்டுதான் இல்லையா? ஆமா, பெருமானுக்கு பிள்ளையா வந்துட்டாரு இல்லையா? அப்படிப்பட்ட பேரை கொடுக்குது. அதான் அங்க முக்கியம், கருத்து தான் முக்கியம். அதனால கண்டிப்பா அந்த இறைபணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏமா வெறுமனை படிச்சு பிரயோஜனம் இல்லாமா? இப்ப நாம நேரடியா அப்படி போக மாட்டோம். ஒவ்வொரு தப்பு செய்யும் போது இப்படி நினைச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கணும். அதுவே திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? ஆமா, இப்போ இத தெரிஞ்சதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணுங்கிறதா தெரியுதா இல்லையா? அப்போ அதை நோக்கி நாம படிப்படியா முயல்வோம். விளங்குதா? அப்போ எல்லாரும் ஒரு காலத்துல கண்டிப்பா முக்தி பெற்றுதான் ஆவோம்னு சொல்றாரு. ஏன் நாம தெரிஞ்சு முயன்றா சீக்கிரமா போகலாமா இல்லையா? அவ்வளவுதான், அதுக்குதான் முயலணும். அதனால கண்டிப்பா என்ன செய்யணும், இத தெரிஞ்சது மட்டுமல்ல, பிராக்டிக்கலா கடைபிடிக்கணும். அதுக்கு பூசை செய்யணும். அறிவுல மாற்ற வற்படணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? பூசை தான். பெருமான பூசிக்க பூசிக்கத்தான் நம்ம அறிவு சுத்தமாகும். அது ஆக ஆகத்தான் குறைகள் நீங்கும். விளங்குதா? அப்ப இதெல்லாம் செய்து நமக்கு அறிவு விளங்கிட்டுனா இந்த அறிவை கொண்டு என்ன செய்யணும்? அறிவை கொண்டு என்ன செய்யணும்? ஏமா அறிவு வந்தாச்சு, அதை வச்சு என்ன செய்யணும்? என்ன மாதிரி செய்யுங்கடா? சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். இவன்ட்ட இருந்து அங்க போயிட்டு அந்த மாட்ட இருந்து இவன்ட்ட வந்தது, இங்க இருந்து இங்க வந்துட்டு போங்க. என்ன செய்யணுமா? ஆமா, அந்த அறிவுக்கு பயன். அறிவுக்கு பயன். இப்போ அறிவுங்கிறத தாமரைகிறோம் இல்லையா? அத நெஞ்ச தாமரை. அறிவுங்கிறத நெஞ்ச தாமரைகிறோம். அந்த தாமரை அலறுது அப்படின்னா அறிவு விளக்கம் பெறுதல். அப்ப தாமரை அலர்ந்தால் அந்த தாமரை என்ன செய்யுது?
சச்சி அலர்த்தன நாயகன் தாமரை பார்த்திருக்கேல்ல, விரிஞ்ச தாமரை என்ன செய்யுது? அலர்த்தன நாயகனை பாக்குது. என்னடா? அலர்த்தன நாயகனை பாக்குது. ஆமா, தாமரை நாயகன் சூரியன் இல்லையா? தம் அறிவை யார் மலர்த்தினானோ அவனைத்தான் நாயகன் என்று அவனை மாத்திரமா பாக்கு. அவன் எங்க போறானோ அங்கெல்லாம் திரும்பி பாக்கு. விளங்குதா? அது போல அறிவின் பயன், நமக்கு அறிவை யார் விளக்கினானோ அவனை அறிவதுதான். விளங்குதா? அப்போ நம்ம அறிவை மலர்த்தியவன் சிவன். அவனை அறிவதுன்னா என்ன? அவனுடைய குணத்தை அறிகிறது. அவன் குணம் உபகாரம், கருணை. அவன் கருணை, அவன் கருணையை அறிவதுனா அவன் அறிவித்தால் மட்டும்தான் அறிய முடியும் இல்லையா? அப்போ அவன் கருணையை எப்ப அறிவிப்பான்? அதை அறிவிக்கிறது தன்னை அறிவித்தான் இல்லையா? தன்னை எப்போ அறிவிப்பான்? அவனுக்கு உலகத்தை வெவ்வர்ப்பு வந்து, உலக உவர்ப்பு வந்து இல்லையா? தன்மீதும் பற்று நீங்கிச்சுனா அவன் யார் அறிவான்? ஆமா, இறைவனை அறிவான் இல்லையா? அப்போ அத ஆதாரம் நிராதாரம், ஆதார யோகம். ஆதார யோகம் செய்தா என்ன வருது? ஆகார யோகம். என்னம்மா? அப்படின்னா என்னம்மா? எனக்கு தெரியலையே, தெரியுற மாதிரி சொல்லுங்களேன். என்னப்பா? 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 அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதாவது இந்த ஆதார யோகம், அட்டமா சித்தி தரும் ஆதார யோகம்னா கருவிகளை அடக்குவது, கருவிகளை அடக்குவது. விளங்குதா? அப்ப கருவிகளை அடக்கிருக்கோம் அப்படின்னா நம்ம அறிவு என்ன ஆயிடுது? இந்த கருவிகளை காட்டிலும் வியாபகமாயிடுச்சு. அப்ப வியாபகமாகுதுன்னா எப்படி வியாபகமாகு? எதை பற்றி வியாபகமாச்சு? இப்ப கருவிகளை அறிகிறதுனா கருவிகளை கொண்டே கருவி அறிய முடியாது. கருவிகளை கொண்டே பார்ப்பதும் பார்க்கப்படுவதும் ஒன்றா இருக்க முடியாது இல்லையா? அப்போ இந்த கருவிகளை நாம வேற பார்க்கணும்னா ஆமா, அது சிபி 81 ஒடுங்கிடா கரணம் தானே ஒடுங்குமாறு உணர்ந்து ஒடுங்க ஒடுங்குமெனி நின்றது ஒடுங்கிடா. கரணம் எல்லாம் ஒடுங்க ஒடுங்க உள்ள உணர்வுதான் ஒழியும். வேறாய் ஒடுங்கி நினட்டி மற்ற உணர்வை உணரனாதேங்கிறார் இல்லையா? அப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கிறாரு. ஆமா ஆமா, அப்படித்தான் சொல்லியிருப்பார். அப்போ கருவிகள் தானா ஒடுங்க மாட்டான். ஞான இந்திரியங்களே நீங்க போங்க அப்படின்னா பேருவாரா? பேருவாரா? போக மாட்டார். ஏன் போக மாட்டாரு? ஏமா போக மாட்டாரு? ஆள்தான் நம்மகிட்ட இருக்கான், கண்ட்ரோல் பூரா அங்க வச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஆமா. இப்ப கருவியை ஒடுங்கணும்னா கருவியை வேறா காணணும். கருவிய நாம இதுவரைக்கு கருவியே எதை சாருகிறோமோ அந்த வடிவாக நிற்பான்.
இல்லையா? ஆமா. அதனால அந்த பாசஞான பசிஞானத்தை சொல்லும் போது அங்க அந்த 69 சொன்னது பழையபடி 69 வந்துட்டார. அதுக்கு என்ன சொன்னாரு? பல்நிறம் கவரும் தொன்மை படிக நேடு ஒளியும் பன்மை மண்ணிறங்கு இயல்பும் தந்த வளர்வொளி போல் பயம் தன்பகம் பயில் நல் சித்தடங்களின் தன்மைதாவா நன்னலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம். அதாவதுமா, இப்போ காலையில சூரியன் கிழக்க இருக்கானா? இருக்கான். அத ஆன்மா இறைவனை வேறாய் உணர்தல். அப்படி வேறாய் உணரும் போது அந்நியனாய் காண்றது. அப்படி பார்க்கும் போது அந்த சூரியனுடைய ஒளி ஒரு இலையில பட்டு அது அந்த படிகத்து மேல விழுது இல்லையா? படிகம் ஒளிர்கிற பொருள் இல்லையா? ஆமா. அப்போ அந்த பச்சை இலையில பட்டு படிகத்து மேல படும்போது படிகம் பச்சையா தெரியுது இல்லையா? ஆமா. அப்போ இந்த ஆன்மா எந்த கருவிகளை சார்ந்து இருக்கிறதோ அந்த கருவியே தானாக நிற்குது. அந்த நிறத்தை தன்னிறமாக காட்டிக் கொண்டு விளங்குதா? ஆமா. ஆனா அந்த இலைக்கு ஒளி இல்லை. இலைக்கு படிகத்துக்கு ஒளி இருக்குது. ஆனா அதுக்குன்னு சுதந்திரமா ஒளி இல்லை. அதுக்குன்னு சுதந்திரமா ஒரு நிறம் இல்லை. அது மேல எந்த நிறம் பற்றுகிறதோ அந்த நிறத்தை தன்னிறமாக கொள்கிறது. விளங்குதா? அப்போ நமக்குன்னு அறிவு இருந்தா கூட சுதந்திரமான அறிவு இல்லை. யாரு அறிவிக்கிறாங்களோ அந்த அறிவு தான் நம்ம அறிவு. விளங்குதாமா? தந்தை அறிவு, மகன் அறிவு. தந்தை அறிவு யார் அறிவிக்கிறாங்களோ அவங்க அறிவுதான் அறிவு பெறுகிற மகன், அவனுடைய அறிவு. அதான் நம்ம நிலை. விளங்குதா? நமக்கு ஒளிர்கிற தன்மை இருக்குது. ஆனா எப்படி ஒளிர்கிறோம்? எது ஒளிர்த்துகிறதோ அந்த வழி அப்படி இருக்கும். அப்போ இந்த இலைக்கு ஒளி இல்லை அப்படின்னா பாசத்துக்கு அறிவே கிடையாது. பாசத்துக்கு கிடையாது. ஆன்மாவுக்கு நான் அறிவு இருந்தாலும் சுதந்திரமா அறிவில்லை. எவ்வளவு தத்துவத்தை இந்த ஓம மூலம் விளக்குறாருன்னு நல்லா பார்க்கணும். விளங்குதா? அப்போ அந்த சூரியன் ஒருவன் தான் சுய ஒளி இல்லையா? அப்போ அதான் ஒளிர்த்துவது. அது ஒளிர்த்துவது. அது அந்த ஒளி இந்த இலை மேல பட்டு ஒளியே இல்லாத பாசத்தின் வழியாக அது பசுவை வந்து அடைகிறது. இறைவன் கருவியின் வழியாக நமக்கு அறிவை கொடுப்பது. அப்போ அந்த கருவிக்கு அறிவில்லை, நமக்கு சுதந்திர அறிவில்லை. அப்போ யாருடைய அறிவு வருது? இப்படி சிவபெருமானுடைய அறிவு. அதான் சிவன் தான் அந்த சூரியன். விளங்குதாமா? எப்படி இருக்குது? இது பாசஞானம். பாசத்தின் வழியாக வருகிற சிவஞானம். உள்ளபடி சிவஞானம் தான் அது. அது பாசம். ஏன்னா சிவம் இலைக்கு பின்னால மறைஞ்சிருக்குது. எது? ஒளி, சூரியன். விளங்குதா? அப்போ இது மேல இதுக்கு இந்த படிகத்துக்கு முன்னிலையில இருப்பது எது? இலைதான். அதன் வழியாகத்தான் ஒளிருது. எனவே அதுதான் ஞானத்தை கொடுக்குது. அதுதான் ஞானத்தை கொடுக்குது. அதுதான் நாம என்று இந்த ஆன்மா நிற்குது. ஏன்? அப்போ இறைவன் இலைக்கு பின்னால இருக்கான். அவனை அறியாது. இதை மட்டும்தான் அறிகிறது. விளங்குதா? அதனால அதுதான் நாமன் இருக்கு. கருவியே தான் என்று இருக்கிறது பாசஞானம். விளங்குதாமா? ஆமா. அப்புறம் சூரியன் உச்சிக்கு போயிட்டான்.
சூரியன் உச்சிக்கு போயிட்டான். உச்சிக்கு போனா அந்த பக்கத்துல இருக்க இலை இருந்தது, அதுக்கு மேல பூ இருக்குது, எல்லாமே இருக்குது. முதல்ல கொஞ்ச நேரம் இலை மேல பட்டுச்சு, அப்புறம் இன்னும் மேல போகும்போது வேற பூவிலேயே எதிரியே பட்டு அது மேல ஒளி விழுது. அதுக்கு தகுந்தாப்புல அது கலர் மாறிக்கிட்டே இருக்குது. மஞ்சள் நிற பூ இருந்ததுன்னா மஞ்சளா வருது, எது மேல பட்டு படுதோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. உச்சிக்கு வந்தாச்சு. உச்சிக்கு வந்தாச்சுன்னா அந்த இலை அங்கதான் இருக்கு, பூ அங்கதான் இருக்கு, எல்லாம் அங்கதான் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா அந்த படிகம் சூரியனுடைய ஒளியை ஒன்றே பற்றி, இதுதான் நம்ம ஒளி, மாறாது. அப்ப அந்த பாசத்தின் மூலம் வரும்போது மேல போக போக வெவ்வேறு கலரை மாறிக்கிட்டே இருக்குது. அது மாறுபட்ட அறிவு, பாசஞானம். இது மேல வந்தாச்சுன்னா மாறாத அறிவு. நீ எந்த பேர் பக்கத்துல இருந்தாலும் நான் ஒன்ன தொடவே மாட்டேன். விளங்குதா? பூ அங்கதான் இருக்குது, எல்லாம். இதான் கற்பு. இது பேருதான் கற்பு. சிவத்தை மட்டும் பற்றி எதையும் ஏத்து பார்க்காம இருக்கிறது, அது சிவஞானம். அது பேருதான் சிவஞானம். விளங்குதா? அதுதான் அதுக்கு உண்மையான ஒளி, மாறாத ஒளி. இல்லையா? சூரியனுடைய கலர் தான் பளிங்குக்கு கலர். மற்ற கலர் எல்லாம் அதுக்கு உண்மையான கலர்கள் இல்லை, பொய்யான கலர். அது மாறிக்கிட்டே இருக்கிறது. விளங்குதா? அப்படிங்கிறத இந்த பாட்டு மூலம் நமக்கு சொல்றார். விளங்குதாமா? அப்போ இந்த அறிவு சிவஞானம் விளங்கியாச்சுன்னா இந்த அறிவுக்கு விடயம் எது? சிவம் மட்டும்தான். இந்த அறிவுக்கு விடயம் சிவம் மட்டும்தான். அந்த அறிவு தான் நம்ம அறிவு. அந்த அறிவை பெற்றால் அதனால் அறியப்படுவதே சிவம் மட்டும்தான். நாம உடலோட தான் இருக்கோம், ஆனால் அந்த உடலை அதை சார்பதில்லை. ஞானிகள் தான், அவங்க உடலோடு இருந்தாலும் நம்மை போன்றவர் அல்ல. நாம உடலோடு இருந்தா நாமெல்லாம் பாசத்தார். என்னது? பாசம் என்ற தாரால கட்டப்பட்டவர். அதனால இவரெல்லாம் யாரு? பாசத்தார். அவரெல்லாம் நேசத்தார். இல்லையா? அந்த நேசத்தால் கட்டப்பட்டவர். விளங்குதா? அப்போ பெருமானோட நேசத்தால் கட்டப்பட்டா அவன் என்ன செய்வான்? இந்த பய எத்தனை உலக அனுபவ பொருள் எல்லாம் இருந்தாலும் இதை ஏற்று பார்க்காம நம்மையே பார்த்துக்கிட்டு இருக்கானே. புரியுதாடா? ஆமையா, உங்களுக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கான். உங்களுக்கு அந்த பேரனை கையில தூக்குதியோ, அப்போ அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, தாத்தா இருக்கா, இல்ல உங்க மூஞ்சியே பார்த்துட்டு இருக்குது. அந்த புள்ள என்ன செய்யுது? என்ன செய்வியோ? இல்ல, பெற்றவா இருக்கா, எல்லாரும் இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. இது ஏன் இப்படி பாக்குது? அப்ப நம்ம மேல இதுக்கு இந்த குப்பமே இதுக்கு விவரம் தெரியாத போதே இப்படி ஒரு அன்பு இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு அது மேல என்னத்தையாவது கொடுக்கணும்னு நினைப்பீங்களா இல்லையா? கையில ஒரு 100 பவுன் கழுத்துல சங்கிலி கிடக்குன்னா கழுத்து போட மாட்டியா? ஓட்டுவீங்களா இல்லையா? ஓட்டுவீங்க. நம்ம சக்தி அப்படிப்பட்ட சக்தி தான், இல்லையா? அந்த புள்ளைய பார்த்து மயங்கிடுவேலா இல்லையா? ஆமா, இந்த புள்ள அந்த ஒண்ணும் தெரியாத காலத்துல நம்ம பாக்குறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. வச்சு வளர்த்த தாய் இருக்கா, எல்லாம் இருக்கா. அது நம்ம பாக்குதுன்னா ஒரு அன்பு வருதா இல்லையாடா? நீ மலத்தாய், மலம் உள்ளதா, உனக்கே அப்படி அன்பு வருது, பெருமானுக்கு எப்படி வரும்? அவனே பார்த்தா அவனுக்கு எப்படி வரும்? இந்த புள்ள எப்படி பையனா இருக்கான் இல்லையா? அத்தனை உலகத்தையும் வெறுத்து
நம்மையே பாக்குறானே, இவனுக்கு உயர்ந்ததை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பானா இல்லையா? நினைப்பான். அப்போ உயர்ந்தது, அவனை விட உயர்ந்தது உலகத்துல ஒண்ணுமே. நீங்க சங்கிலிய அது உயர்ந்ததா தெரிஞ்சது இல்லையா? பெருமானுக்கு நீங்க முதல்ல அன்பை கொடுத்தீங்க, அதான் அந்த சங்கிலியை விட உயர்ந்தது அன்புதான் இல்லையா? அதோட உங்களுக்கு நிக்காம இதையும் கொடுக்குறீங்க இல்லையா? பெருமானை விட உயர்ந்தது வேறத்துல வேற எதுவுமே. அதனால பெருமான் தன்னையே கொடுக்கறது தான் அந்த முக்தி நிலை. விளங்குதா? அப்போ நீங்க பாசத்தோட இருந்தாலும் அந்த பாசத்தை ஏற்று பார்க்காம எதை பார்க்கிறோம்? பெருமான் திருவடி ஒன்றையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் கொடுக்கிற பரிசுதான் தன்னை கொடுப்பது. விளங்குதா? அதை சொல்றதுதான் இந்த 11வது நூற்பா. விளங்குதா? அப்போ அந்த பெருமான், அப்போ அந்த பற்றுனது பற்று இருகலா இருக்கணுமா இல்லையா? அந்த ஆனந்தம் தொடர்ந்து நடக்கணும் இல்லையா? அப்போ அந்த இச்சை ரொம்ப முக்கியம். அந்த இச்சை எப்படி வரும்? ஆமா, அந்த இச்சை வரணும்னா அவன் ஏதாவது நமக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கணும். அந்த உபகாரத்தை நினைச்சாதான் இச்சை வரும். அப்போ அந்த உபகாரம் அவன் செய்கிற உபகாரம், காண் உபகாரம், காட்டு உபகாரம் சொல்றோம், அதையும் அவன் உணர்த்தணும். அது அந்த உபகாரம் கணக்கில்லாம இருக்குது. போத உலவா ஒரு தோழன்கிறாரா இல்லையா? கணக்கில் அடங்காத உபகாரம் இருக்குது. அதுல முதல்ல ஒரு சின்ன உபகாரத்தை முதல்ல உணர்த்துறான், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் கூடுனதை, இப்படி உணர்த்த 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 நீங்க நுனிக்கரும்புல இருந்து அடிக்கரும்புக்கு போனது மாதிரி உங்களுக்கு இந்த இனிப்பு கூடிக்கிட்டே போகுது இல்லையா? அப்போ அவன் உணர்த்த நீங்க உணர்றீங்க இல்லையா? அவன் உணரவும் செய்கிறான். நீங்க உள்நின்று செய்வதும் ஏற்கனவே சொல்லிட்டாரா இல்லையா? அவன் நாம நுகர செய்வதும் யாரு? நாம ஒண்ணுமே நாம சுதந்திரமா எதுவுமே செய்ய முடியாது. உணர்த்துறவனும் அவன் தான், உள்ள இருந்து உணர செய்பவனும் அவன் தான். விளங்குதா? அப்போ அவன் எப்படி அறிவிக்கிறான், எப்படி நம்ம அறிய செய்கிறான் அப்படிங்கிறத 2 அதிகரணமா சொல்லிக்கலாம். அத நாம வருகிற வகுப்புல தொடர்ந்து பார்க்கலாம். வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் வான்முகில் வளாதி பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ் நான்முறை அறங்கள் உங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கைலாய பரம்பரையில் சிமையான போத நெறி காட்டு வெண்ணை பயில் வாய்மை மிகண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாபடு தெரிவாழ்கு நமச்சிவாய் தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீரூடி கழகமாதோ திருச்சி சம்பலம்.